உங்கள எத்தனை பேருக்கு பொம்மலாட்டம் பிடிக்கும்? இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற இந்த புக்ல இருக்கிற ஒரு கதையில இருந்து தான் நான் ஆரம்பிக்க போறேன். அந்த கதை ஒரு பொம்மலாட்ட கதை. ஒரு ஊர்ல ஜப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஜப்பான்ல ஒரு அப்பா இருக்காரு. அப்பாவுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. முதல்ல ஒரு பையன், 2வது ஒரு பையன், 3வது ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி தொழிலே என்ன அப்படின்னா, ஊரா போயிட்டு அங்கே பொம்மலாட்டம் பண்ணுறது. எப்படி நம்ம ஊரா போய் சர்க்கஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பொம்மலாட்ட ஷோ பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான தொழில். இல்லைன்னா அவங்களுடைய வழக்கமான ஒரு தொழிலாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வரணும், அவங்க இது வரைக்கும் பழகின எல்லா பர்சன்ஸையும் விட்டுட்டு வரணும், அவங்களுக்கு இருக்கிற நல்ல மெமரிஸை விட்டுட்டு வரணும், ஸ்கூலை விட்டுட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு டைமும் இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் அப்பாவோட பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்பா தானே எல்லாமே. ஸோ அதனால அப்பா மட்டும்தான் இருக்கிறதால அவங்களும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் இவங்க எல்லாரும் ஒரு ஊருக்கு போய் ரீச் ஆயிருப்பாங்க. அங்க பொம்மலாட்டம் ஷோ ஒரு 1 மந்த் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 1 மந்த் வரைக்கும் 2வது பையன், அவன் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ. அவனை வந்து ஒரு குட்டி பையன். ஸோ அதனால அவனை வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடலாம், ஒரு மாசம் படிக்கட்டும்னு சொல்லி அப்பா வந்து பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. இவனும் போறான். ஸோ டீச்சரும் இந்த மாதிரி நியூவா ஜாயின் பண்ணியிருக்கான், 1 மாசம் தான் இருக்க போறான், பொம்மலாட்ட ஷோக்காக வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஸோ பொம்மலாட்ட ஷோ அப்படின்னு குழந்தைங்க கிட்ட எல்லாம் சொன்னா எப்படி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு பயங்கர எக்ஸைட் ஆகி இந்த பையனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். 2 பேரும் இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. பட் கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் வந்து மறுபடியும் பொம்மலாட்டத்துக்காக இங்க இருந்து கிளம்ப வேண்டியது இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. பட் இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன், நான் சீக்கிரமா வந்து உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த பையன்ட்ட சொல்றான். அப்படியே மூவ் ஆகுறாங்க. அப்போ அந்த பெரிய பையன் வந்து சொல்றான், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனா நல்லா இருக்கும்ல, நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். இந்த குட்டி பையனுக்கும் ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. பட் இருந்தாலும் பெருசா சொல்லல. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமலும் போகுது. அதனால பொம்மலாட்டம்லாம் பண்ணாம ஒரு ப்ராப்பரான ஒரு அபார்ட்மெண்ட்ல, ஒரு குட்டி அபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி குட்டி அபார்ட்மெண்ட்ல ஷிஃப்ட் ஆகுறாங்க. நிரந்தரமான ஒரு வீடு. அப்பா வந்து சொல்றாரு, நான் வந்து நாளைக்கு சரியாயிடுவேன், எல்லாமே சரியாயிடும், நம்ம மறுபடியும் பொம்மலாட்ட ஷோவை ஆரம்பிக்கலாம், நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணல, நமக்கு மேல இருந்து இல்ல அந்த பொம்மைகள் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பசங்களுக்கு புரியாது, என்ன சொல்றீங்க, பொம்மைகளை நம்ம தானே கண்ட்ரோல் பண்றோம், எப்படி பொம்மைகள் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு யோசனை இருந்தாலும் சரி ஓகே, அப்பா ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு அதனால பேசுறாருன்னு விட்டுருவாங்க. அப்பா கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாரு. இறந்து போனோடனே பெரிய பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சொல்லாம கொள்ளாம அவன் பட்டு கிளம்பி எங்கேயோ போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த 2வது பையனும் அந்த குட்டி பாப்பாவும் தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளரும் போது எதர்ச்சியா இந்த பொண்ணை வந்து மீட் பண்றாங்க. ரொம்ப நல்லபடியா லைஃப் போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. எங்க இருந்து, யார்கிட்ட இருந்து அப்படின்னா, அவங்களோட அண்ணா கிட்ட இருந்து, ஓடி போனாங்க இல்லையா, அந்த அண்ணா கிட்ட இருந்து லெட்டர் வருது. இந்த மாதிரி பக்கத்துல தான் அந்த அண்ணா வந்து இருக்கிறாரு அப்படின்னு. சரி ஓகே, அண்ணாவை பார்த்துட்டு வரலான்னு 2 பேரும் போறாங்க. போய் பார்த்தா அண்ணா பெரிய ஒரு மேன்ஷன்ல இருக்கான். இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய மேன்ஷன் அவனால கட்ட முடிஞ்சிருக்கும், இவ்வளோ பணம் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நிறைய யோசனை இருந்தாலும் அவங்களும் சரின்னு சொல்லி உள்ள போறாங்க. உள்ள போனா எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அவங்க அப்பா யூஸ் பண்ண அந்த பொம்மை தான் அங்க மெயினா இருக்கு, அதுதான் வெல்கம் பண்ணுது. பார்த்தா அவங்க அண்ணா, அண்ணி, அப்புறம் அண்ணாவோட குழந்தை எல்லாமே வந்து ஒரு கயித்துல, அந்தரத்துல ஒரு கயித்துல வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அதாவது பொம்மலாட்ட பொம்மைலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே, நம்ம நார்மலா நடக்கிறோம், ஆனா அவங்க எல்லாம் கயித்துல தொங்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன அசைவையும் அந்த கயிறு தான் வந்து எல்லாமே அவங்களை ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. தங்கச்சி வந்து சொல்லிட்டே இருப்பான், எனக்கு பெரிய அண்ணாவை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு, அவன் பாரு கயிறெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருக்கான்ல, எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும், அங்க நான் வந்து அந்த டான்சிங் டால்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பேலே டான்ஸ் ஆடுற டால்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஸோ எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. சரி இந்த தங்கச்சி ஆசைப்படுறாளேன்னு சொல்லி சின்ன அண்ணாவும் சரி நான் அமைதியா இருந்துருவான். பெரிய அண்ணா வந்துட்டு ஓகே, இவளுக்கும் இந்த மாதிரி இந்த பொம்மலாட்டம் கயிறுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டி விட்டு டான்ஸ் ஆடட்டும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு விடுவான். ஸோ இப்போ அந்த பெரிய அண்ணா, அவங்க ஒய்ஃபு, அவங்களோட பையன் ப்ளஸ் இந்த தங்கச்சி, இவங்க எல்லாருமே இப்போ அந்த பொம்மலாட்ட பொம்மை மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. பிகாஸ் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் இல்லையா, எல்லாமே மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் மேலே இருக்கிற சர்வன்ஸ் பார்த்துப்பாங்க. பேலே டான்ஸ் ஆடும் இல்லையா, அந்த டால்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சும்மா பேச்சு கொடுக்கும் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு. அதை அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, எனக்கு தெரியாமல் இவன் இங்கே தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுவா. வீட்டுக்குள்ளேயும் வந்துருவா. இவன் பேசிட்டு வெளியே வரும்போது பார்த்தா அவங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் அண்ணா, அண்ணி, அப்புறம் அந்த குழந்தை, அப்புறம் தங்கச்சி எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது
எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து கத்துவாங்க. சரி ஓகே, இவன் மட்டும் தான் அந்த அந்த கயிறுனால இணைக்கப்படாம இருப்பான். சரி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல, நம்ம போய் மேல இருக்க சர்வெண்ட் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி ஸ்டூல் எல்லாம் போட்டு மேலே ஏறி பார்த்தா அவங்க எல்லாரும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனும் ஹெல்ப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்ப்பான், பட் முடியாது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே மறுபடியும் மேல இருக்கிற அந்த பொம்மைகள் இல்ல மேல இருக்கிற சர்வெண்ட்ஸ் வந்து மேல இழுத்துப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அட்லீஸ்ட் தன்னோட தங்கச்சியாவது காப்பாத்தலாம்னு நினைச்சு தங்கச்சி கிட்ட போவான். ஏன்னா அவளோட கயிறு மட்டும்தான் அறுந்து கீழே விழுந்திருக்கும். ஓகே, அவளை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் மேல போனாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கீழே வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா, மனுஷங்களா மேல போயிட்டு கீழே பொம்மையா வருவாங்க. மனிதர்கள் பொம்மைகளா இங்க மாறி அந்த பொம்மைகள் சொல்ற விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்க போறாங்க, பொம்மலாட்ட பொம்மைகள் மாதிரி. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியா அது இருக்கும். இது நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப நார்மலான இல்ல இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கலாம். பட் கதையா நீங்க படிக்கிறீங்க, மாங்காவா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் இது என்னோட டைப் புக்கே கிடையாது. இந்த மாதிரி கிரீப்பியான புக்ஸ்லாம் நான் படிக்க மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த புக் பிடிச்சிருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டான புக் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த ஆத்தர் இந்த புக்குக்கு கொடுத்திருக்கிற எஃபர்ட், அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு நரேட்டட் பை சாரா. நான் உங்க சாரா. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் நிறைய புக்ஸ் பத்தி பேசும்போது அந்த புக்கோட நோட்டிபிகேஷன் எல்லாம் சீக்கிரமாவே உங்களை வந்து ரீச் ஆகும். இவ்வளோ நேரமா நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பெரிய கதை தான். அந்த கதை எந்த புத்தகத்துல இருந்து அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி தம்ப்நெயிலே கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன், அது இந்த புக் தான். ஷிவர் அப்படிங்கிற புத்தகம் தான் இது. இந்த புக்குடைய ஆத்தர் ஜுன்ஜி ஈட்டோ. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தர் இவரை வந்து ஆத்தர்னு சொல்றதை விட மாங்கா ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சதுலாம் இந்த மாங்கா தான். பட் ஜப்பான்ல மாங்கா அப்படின்னா காமிக் அப்படின்னு சொல்லுவாங்க போல. நம்ம ஊர்ல இந்த கன்னித்தீவு அந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, இல்ல நிறைய பேர் வந்து 90s கிட்ஸ்லாம் முக்கியமா இந்த காமிக்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப கூட நிறைய பேர் படிப்பீங்க. சோ அந்த மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான மாங்கா ஆர்டிஸ்ட் தான் ஜுன்ஜி ஈட்டோ. நான் வந்து இந்த புக்கை பாரோ பண்ணிருக்கேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் புக்கை பாரோ பண்ணி படிக்கிறேன். இந்த புக் மாதிரி இன்னும் சில புக்ஸ் இருக்கு. உசுமாக்கி, பிளாக் பாரடாக்ஸ், இதெல்லாமே இவரோட கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக்ஸ். பட் பிகினரா இருக்கீங்க, ஜுன்ஜி ஈட்டோவோட கலெக்ஷன்ல புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவரோட ஷிவர்ல இருந்து ஆரம்பிக்கிறது உசிதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உசுமாக்கி எல்லாம் ஒரே ஸ்டோரியோட கண்டினியூட்டியா இருக்கும். பட் இந்த ஷிவர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை நம்ம படிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை ட்ரை பண்ணலாம். பொதுவாக இந்த மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆத்தர் ஒரு புக்கை எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மேனுஸ்கிரிப்ட் நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஒரு கதை அவர் எழுதுறாரு அப்படின்னா அந்த கதையை வந்து ஏன் எழுதுறாரு, எப்படி எழுதினாரு, எப்படி அவருக்கு அந்த ஐடியா வந்துச்சு, எப்படி அவரே ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட், அவர் தான் வரைவார். அப்படிங்கும்போது அந்த மாங்கா எப்படி வரைகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட மேனுஸ்கிரிப்ட் இங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அந்த கதை பேர் வந்து மேரினெட் மேன்ஷன். இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. இதில் நான் சொன்ன கதை வந்துட்டு இது. இந்த கதையை வந்து அவர் எப்படி எழுதினாரு, அவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, எந்த விஷயம் அவரை இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் எழுதியிருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட். ஸோ அவர் வந்து வரையணும், நிறைய வரையணும். அந்த மாங்கா பேப்பர் ஷீட் வந்து பெருசா இருக்கும் போல. ஸோ அதனால அவர் ரொம்ப குமிஞ்சு எப்போ பார்த்தாலும் வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அவருக்கு பேக் பெயின் ஆகும், ஷோல்டர் பெயின் இருக்கும், நல்லா கையெல்லாம் வலிக்கும். ஸோ நமக்கு மேலே இருந்து யாராவது நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிற விஷயம்லாம் அவங்க பண்ண வச்சா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த கயிறு பொம்மலாட்ட கயிறு மாதிரி ஏதாவது வச்சு நம்ம நினைக்கிற விஷயம்லாம் யார் மூலமாவது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு வந்தோன்னையும் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதக்கூடாது, உண்மையாகவே ஒருத்தங்க இந்த மாதிரி மாறிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் இந்த கதையை எழுதினாராம். இதே மாதிரி ஒரு சூப்பர் மாடல் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையை அவர் எப்படி எழுதினார்னா, ரேண்டமாக ஒரு மேகசின், ஃபேஷன் மேகசின் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கொஞ்சம் க்ரீப்பியான ஒரு மாடல் பார்த்துருக்குறாரு. அதை பார்த்தோன்னே உண்மையாகவே இப்படி ஒரு க்ரீப்பியான மாடல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த கதையை வந்து அவர் மேக் பண்ணாரா. இந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் அந்த கதையை ஏன் அவர் எழுதினாரு, என்ன விஷயம் அவருக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி, ப்ளஸ் அதோட மேனுஸ்கிரிப்ட், அந்த டிராயிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர் அதில் அட்டாச் பண்ணியிருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு அந்த ஸ்டோரியை படிக்கிறத விட அவரோட மேனுஸ்கிரிப்ட் பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் பண்ணுவா இல்லையா, அதனால எனக்கு இந்த கதையை நான் படிக்கணும்னு அதுக்காகவே நான் படித்தேன்.
ஷிவர்ல நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு இந்த புக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் இருக்கிற சில கதைகள், சில ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து ஒரு பெரிய இதே மாதிரி உசுமாக்கி மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரியில் இருக்கிற ஒரு சின்ன சாப்டராக இருக்கும். அதெல்லாம் இதில் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து கலெக்டிவ் ஆஃப் ஸ்டோரிஸ். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒரு மாங்கான்னு சொல்லலாம். புக்குன்னு சொல்லக்கூடாது, மாங்கான்னு தான் சொல்லணும். ஸோ மாங்கான்னு சொல்லலாம். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் படிப்போம் இல்லையா. இந்த மாதிரி தான், இப்படி தான் படிப்போம். அதாவது ரைட் டு லெஃப்ட் இப்படி தான் படிப்போம். ஆனால் ஜப்பானை பொறுத்த அளவுக்கு இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். நம்ம இப்படி படிக்கணும், லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி படிக்கணும். ஸோ அதுவுமே எனக்கு வித்தியாசமாச்சு. பிகாஸ் நான் அந்த மாதிரிலாம் படிச்சதில்லை. அரபிக்லலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு தெரியல. இந்த மாதிரி வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு புக் படிக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த புக்கை நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஷிவர் புக் இன்கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த புக்கோட பேஜ் வந்துட்டு நம்மளுடைய பேக் பேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக் கூட சொல்கிறேன். இப்போ இந்த புக் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கொரியன் புக். நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இது இருக்கும். இது வந்துட்டு இப்படி நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்படி படிக்கிறோம். பட் இதவே நம்ம இப்படி படித்தோம்னா அதுதான் ஜப்பான் கதை. இப்படி படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ரீடிங் ஸ்டைலை மாற்றும், நம்மளுடைய டைப்பை மாற்றும். ஸோ அதனால இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த புக்கை வந்து டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய ரெக்கமெண்டேஷன்லேயும் இந்த புக் கிடையாது. இந்த புக் நீங்கள் படித்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இந்த புக் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி அப்படிங்கிறதால பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்கும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும், பட் ஒரு ஹாரர் டைப்பாக இருக்கும். பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்காது. மேபி எனக்கு சின்ன சின்ன விஷயமே என்னை வந்து இந்த டிஸ்டர்பிங்கான பிக்சர்ஸ்லாம் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் இப்போவே சொல்லிடுறேன். இல்லை நான் வந்து இந்த மாதிரி புக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது. அப்போ உங்களுக்கு இந்த புக் வந்துட்டு உங்களோட டைப்பாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ என்னோட ஒப்பீனியனில் இந்த புக் வந்துட்டு என்னோட டைப் கிடையாது. பட் இருந்தாலும் அடுத்து ஒரு புக்கை நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு வேளை ட்ரை பண்ணேன்னா மேபி இந்த பிளாக் பேரடாக்ஸ் ட்ரை பண்ணுவேன் நினைக்கிறேன். ஏன்னா அதான் குட்டி புக்காக இருக்குது. கண்டிப்பாக உசுமாக்கி ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா உசுமாக்கி வந்து என்னோட டைப் கிடையாது. அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 300 பேஜஸ்க்கு மேலே என்னால் படிக்க முடியல, அவ்வளோதான். ஸோ மற்றபடி இந்த புக் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரை, ஒரு நல்ல புக், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு க்ரீப்பி த்ரில்லிங் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ரீடருக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் மாங்கா இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஜுன்ஜி ஈட்டோவோட என்ன புக் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்ன மாங்கா ட்ரை பண்ணியிருக்கீங்க? இல்லை மாங்காவில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி காமிக் புக் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் நீங்கள் புக் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். பை.